சன் டிவி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு வந்து ரிலேட் ஆகும். இந்த சோஃபா வந்து உங்களால் மறக்கவே முடியாது. இது புனிதாவில் வந்து அவங்க அப்பாவை காணோன்னு சொல்லிட்டு புனிதா வந்து அவங்களோட அத்தை வீடு, அதாவது அம்மு வீட்டுக்கு வந்து இங்கே வந்து தேடிட்டு போவாங்க. அவங்க நிறைய ரீல்ஸ் வந்து இந்த மொட்டை மாடி பிளேஸில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த டான்ஸ் ஆடுற ரீல்ஸ் எல்லாமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. லக்ஷ்மி சீரியலில் குக்கிங் சம்மந்தப்பட்ட சீன்ஸாக இருக்கட்டும், ஓல்டு சீரியலான வாணி ராணியாக இருக்கட்டும், தெய்வ மகளாக இருக்கட்டும். ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஹோம் டூர் வந்து வலசரவாக்கம்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹவுஸ். இந்த ஹவுஸ்ல வந்து 2 ஷூட் வந்து போயிட்டு இருக்கு இப்ப கரண்டா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு வந்து ரிலேட் ஆகும். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சன் டிவியில் எடுக்கக்கூடிய லக்ஷ்மி சீரியலில் அந்த ஹீரோவுடைய வீடு வந்து இதுதான். அதே மாதிரி புனிதான்ற சீரியலில் வந்து, அதாவது அம்மு நடிச்சிருப்பாங்க இல்லையா, புனிதாவுடைய அத்தை கேரக்டரில் அந்த அத்தையுடைய வீடு வந்து அந்த போர்ஷன் ஃபுல்லாமே இங்கே தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன ரூம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க எந்தெந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். உள்ள வாங்க. நான் இப்போ உங்களை லக்ஷ்மி ஹவுஸ்குள்ள கூட்டிட்டு போறேன். இந்த லக்ஷ்மி ஹவுஸ்குள்ள வரும்போதே உங்களால லக்ஷ்மி சீரியல்ல வரக்கூடிய எல்லா சீன்ஸையுமே ரிலேட் பண்ண முடியும். ஸோ அப்படியே உள்ள வாங்க. இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஏரியா வந்து கார்டன் ஏரியா. வெளியில வந்து உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. வெளியே நின்று பேசுற சீன்ஸ் எல்லாம் வந்து இங்க கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இதுதான் வந்து லக்ஷ்மி ஹவுஸ் உடைய என்ட்ரன்ஸ். ஒரு சின்ன ஏரியாவா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஹால் வந்து நல்ல பெருசாவே இருக்கு. லக்ஷ்மி சீரியல்ல நிறைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட கான்வர்சேஷன் சீன்ஸ் எல்லாமே இந்த இடம், அதுக்கப்புறம் சோஃபா இந்த இடத்துல கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. இந்த சோஃபா வந்து உங்களால மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஃபேமிலியோட உட்காந்துருப்பாங்க. ஒன்று அப்பா உட்கார்ற சீனா இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பா உட்காந்துருக்க சீனா இருக்கட்டும், இல்லை லக்ஷ்மி மேலேருந்து இறங்கி வரும்போது இங்கே அவங்க அண்ணி வெயிட் பண்ணிட்டு ஏதாவது வம்பிழுக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த சோஃபா அந்த சீன் எடுக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான். இந்த டைனிங் டேபிள்ல வந்து 2 சீன் வந்து உங்களால மறக்கவே முடியாது. என்ன அப்படின்னா, ஒரு சீன் வந்து புனிதால வந்து அவங்க அப்பாவை காணோன்னு சொல்லிட்டு புனிதா வந்து அவங்களோட அத்தை வீடு, அதாவது அம்மு வீட்டுக்கு வந்து இங்க வந்து தேடிட்டு போவாங்க. ஸோ அப்ப வந்து ஃபேமிலியா இங்க நின்றுதான் அம்மு வந்து இங்க உட்காந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க புனிதாட்ட, அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க ஆனா அப்படின்ற சீனுமே இந்த பிளேஸ்ல தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, லக்ஷ்மி சீரியல்ல எல்லா டைனிங் சீக்வன்ஸ் சீனுமே இங்க தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து லக்ஷ்மி சமைச்சு கொடுக்கும்போது வெண்ணிலா வந்து நல்லா சமைச்சு கொடுக்கல அப்படி இப்படின்னு நிறைய காரசாரமா பேசுறது, டைனிங் டேபிள்ல சண்டைகள் கூட நடக்கும். அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே இங்க தான் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா லக்ஷ்மி சீரியல் கண்டினியூஸா பாக்குற வியூவர்ஸா இருந்தீங்கன்னா உங்களால இந்த இடத்த வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜா ரூம். ஸோ லக்ஷ்மி சீரியல்ல வந்து என்ன பூஜை சம்மந்தப்பட்ட சீன்ஸா இருந்தாலும் இந்த இடத்துல தான் வந்து எடுப்பாங்க. ஸோ குட்டியா நல்லா அழகாவே இருக்கு பூஜை ரூம். இப்போ நம்ம இருக்கிற ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். லக்ஷ்மி சீரியல்ல குக்கிங் சம்பந்தப்பட்ட சீன்ஸா இருக்கட்டும், இல்ல வெண்ணிலா வந்து குழம்பிக்கிட்டே சமைக்கிற சீன்ஸா இருக்கட்டும், இல்ல லக்ஷ்மி இனிஷியலா கல்யாணம் பண்ணப்ப மாவாட்டுறதுல நிறைய அந்த கிரைண்டர் வச்சு ஒரு பிரச்சனை வரும், அந்த சீன்ஸ் எல்லாமே இங்கதான் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபுல் வியூ ஆஃப் கிச்சன். ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு இங்க. கண்டிப்பா அந்த சீரியல்ல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கிச்சன்ல இருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இதுதான் அந்த டைனிங் செட்டு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வால் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இனி லக்ஷ்மி சீரியல் பார்க்கும்போது இதெல்லாம் நோட் பண்ணுங்க வருதான்ட்டு. இது வந்து குட்டி அண்ட் கியூட் பூஜை அறை. இந்த ரூம் வந்து வேற யாரோட ரூமும் இல்லை, லக்ஷ்மி சீரியல்ல ரொம்ப பயங்கரமான வில்லியா இருக்கக்கூடிய லக்ஷ்மியோடைய அண்ணி வெண்ணிலாவோட ரூம் தான்.
நம்ம இப்போ வெண்ணிலாவோட ரூமுக்கு தான் நுழைய போகிறோம். ஸோ நிறைய கான்வர்சேஷன் சீன்ஸ் எல்லாமே இந்த ரூமில் நடக்கும். அது போக இனிஷியல் டேஸில் அவங்க ஹஸ்பண்டை வந்து இந்த ரூமில் தான் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அந்த சீனும் கொஞ்சம் இங்கே நடந்திருக்கு. இதுதான் வெண்ணிலாவோடைய ரூம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரூம் வந்து மேபி அம்மா அப்பா கேரக்டருடைய ரூமா என்னன்னு தெரில. பட் வந்து இந்த ரூம்லேயுமே வந்து அண்ணியுடைய ரூம் மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். மேபி இது ஹீரோவுடைய அம்மா அப்பா ரூமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு அவங்களோட பெட்டு, ஸ்டெப்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா லக்ஷ்மி சீரியல்ல பார்த்துருப்பீங்க. ஸோ ஹீரோ ஹீரோயின் மேல இருந்து ரூம்ல இருந்து இறங்கி வர சீன்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் படி ஏறுற சீன்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ்ல தான் எடுத்திருப்பாங்க. ஸோ மேலே போயிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய ரூமை வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரூம் வந்து ஹீரோ ஹீரோயினுடைய ரூம் தான். இது உள்ள வாங்க. இங்கதான் அந்த ஹீரோ ஹீரோயினுடைய கான்வர்சேஷன் சீன்ஸ் எல்லாமே இங்கதான் நடக்கும். கண்டிப்பா லக்ஷ்மி சீரியல் பாக்குறவங்களுக்கு இது கண்டிப்பா தெரியும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேக்கப் பண்றதுக்குன்னே ஒரு சின்ன ஒரு கண்ணாடி வந்து இருக்கு. அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம், இங்கேயுமே நிறைய இது இருக்கு. நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெரஸ். லக்ஷ்மி ஹவுஸ்ல டெரஸ் சம்பந்தப்பட்ட சீன்ஸ் எல்லாமே இங்கே தான் எடுப்பாங்க. இந்த துணி காய போகிறது, இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட் வியூ எல்லாமே வந்து அந்த சீரியல் எடுக்கக்கூடிய அந்த சீன்ஸ்ல வந்து ரிலேட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா தெரியும். ரொம்ப நல்லாவே இருக்கு. லக்ஷ்மி சீரியலுடைய ஹீரோயின் ஸ்ருதியை நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அவங்க நிறைய ரீல்ஸ் வந்து இந்த மொட்டை மாடி பிளேஸ்ல தான் எடுத்திருப்பாங்க. இந்த டான்ஸ் ஆடுற ரீல்ஸ் எல்லாமே இங்க தான் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ற பர்சனா இருந்தா உங்களால இந்த இடத்த வந்து ரிலேட் பண்ண முடியும். வீட்டுல வந்து இப்போ கரண்டா புனிதா சீரியல்ல புனிதாவுடைய அத்தையுடைய வீடு இதுதான். அதாவது அம்மு வந்து ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வீடு இதுதான். அந்த சீன்ஸும் இங்கதான் ஷூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லக்ஷ்மி சீரியல்ல ஹீரோவுடைய வீடு இதுதான். ஸோ ஹீரோ சம்பந்தப்பட்ட அந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட எல்லா சீன்ஸுமே இந்த வீட்டுல தான் எடுத்துட்டு இருக்காங்க. அது போக நம்ம ஓல்டு சீரியலான வாணி ராணியா இருக்கட்டும், தெய்வ மகளா இருக்கட்டும், ரெண்டு சீரியல்லையுமே நிறைய சீன்ஸ் வந்து இங்க எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம பிரீத்தி சாரா vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லக்ஷ்மி சீரியல் பாக்குறவங்க இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்ற வரைக்கும் until then it's bye from Preeti.